தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 16/7/2026 இன்றும் வழமை போல் பல முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இலங்கையில் டெங்கு பாதிப்பு 71,000 கடந்தது. சுகாதாரத்துறை அவசர எச்சரிக்கை. 881 கிராமிய பாலங்களை அமைக்கும் தேசிய அபிவிருத்தி திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. சுற்றுலாத்துறை மீட்சிக்கு நல்ல அறிகுறி. யாழ்ப்பாண தீவுகளை பசுமை எரிசக்தி தீவுகளாக மாற்றும் திட்டத்தை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை. மத்திய கிழக்கில் பதற்றம் நீடிப்பு. நிலைமையை உலக நாடுகள் தொடர்ந்து கண்காணிப்பு. 2026 உலகக்கிண்ண கால்பந்து. அர்ஜென்டினா இறுதி போட்டிக்கு தகுதி. இப்பொழுது விரிவான செய்திகளை பார்க்கலாம். முதலில் உள்நாட்டு விரிவான செய்திகள். இலங்கையில் டெங்கு பாதிப்பு அதிகரிப்பு. இலங்கையில் டெங்கு நோயின் பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த ஆண்டு இதுவரை 71,000க்கும் அதிகமானோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, கண்டி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிக நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மழையால் தண்ணீர் தேங்கும் இடங்கள் அதிகரித்திருப்பதால் ஏடிஎஸ் கொசுக்கள் வேகமாக பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காய்ச்சல், கடுமையான தலைவலி, உடல்வலி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீடுகளிலும் சுற்றுப்புறங்களிலும் தண்ணீர் தேங்காதவாறு பராமரிக்க பொதுமக்களிடம் சுகாதார அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளது. 881 கிராமிய பாலங்கள் திட்டம். கிராமப்புற மக்களின் போக்குவரத்து மேம்படுத்தவும் நோக்கில் 881 புதிய பாலங்களை அமைக்கும் தேசிய திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. முதற்கட்டமாக பல பகுதிகளில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் கிராம மக்களின் அன்றாட பயணம் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் அமையும் என அரசு தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. 2026 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்திய பயணிகளின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையும் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் வருகையும் அதிகரித்திருப்பது நாட்டின் சுற்றுலாத்துறை மீண்டு வருவதற்கான நல்ல அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகளின் அதிகரிப்பு நாட்டிற்கு அதிகமான அந்நிய செலாவணியை கொண்டு வருவதுடன் ஹோட்டல்கள், உணவகங்கள், போக்குவரத்து சேவைகள், சிறு வியாபாரங்கள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகளுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது. குறிப்பாக இந்தியா, இங்கிலாந்து, சீனா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருகின்றனர். இந்தியா தற்போது முக்கிய சுற்றுலா சந்தையாக காணப்படுகிறது. இலங்கையின் இயற்கை அழகு, கடற்கரைகள், மலைப்பகுதிகள், வனவிலங்கு, வரலாற்று சின்னங்கள் மற்றும் கலாசார பாரம்பரியங்கள் வெளிநாட்டு பயணிகளை தொடர்ந்து ஈர்த்து வருகிறது. சுற்றுலாத்துறையை மேலும் வளர்க்க அரசு புதிய முதலீடுகளை, சுற்றுலா ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மற்றும் புதிய சுற்றுலா திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. 2026 ஆண்டின் மேலும் அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இலக்குடன் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இலங்கையின் சுற்றுலாத்துறை மீண்டும் எழுச்சி பெறுவது நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு வருமானத்தை அதிகரிப்பதும் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்குவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. யாழ்ப்பாண தீவுகளில் பசுமை எரிசக்தி திட்டம். யாழ்ப்பாணத்தின் சில தீவுகளை முழுமையாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தும் பகுதிகளாக மாற்றும் பணிகளை அரசு விரிவுபடுத்தியுள்ளது. சூரிய மின்சாரம் மற்றும் காற்றாலை மின்சாரம் மூலம் மக்களின் மின்சார தேவையை பூர்த்தி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். ஈரான் தற்போது கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகிறது. அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் திறன்களை பயன்படுத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் தனது முக்கியமான நிலைப்பாடுகளில் ஒன்றாக தனது அணுசக்தி திட்டத்தில் வெளிநாட்டு அழுத்தத்தை எதிர்ப்பது, நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வது, மத்திய கிழக்கில் தனது செல்வாக்கை பாதுகாப்பது என்பனவற்றை முன்னிலைப்படுத்தி வருகிறது. மேலும் உலகின் முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பான பதற்றமும் அதிகரித்துள்ளது.
இந்த பகுதி பாதிக்கப்பட்டால் உலக எண்ணெய் சந்தையில் தாக்கம் ஏற்படலாம் என அச்சம் நிலவுகிறது. அமெரிக்கா ஈரானின் இராணுவ திறன்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உள்ளது. அமெரிக்க இராணுவம் ஈரானின் சில இராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் முக்கிய நோக்கங்களாக ஈரானின் ஏவுகணை திறனை கட்டுப்படுத்துதல், தனது கூட்டணி நாடுகளில் பாதுகாப்பை உறுதி செய்தல், மத்திய கிழக்கில் தனது செல்வாக்கை பாதுகாத்தல் என கூறப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த மோதல் மேலும் பெரிய போராக மாறாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என்ற கருத்துகளும் சர்வதேச அளவில் எழுந்துள்ளன. இஸ்ரேல் ஈரானை தனது முக்கிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதுகிறது. குறிப்பாக ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அதன் கூட்டணி அமைப்புகள் குறித்து இஸ்ரேல் தொடர்ந்து கவலை வெளியிட்டு வருகிறது. இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பை பலப்படுத்தி வருகிறது. ஈரானிடமிருந்து வரும் ஏவுகணைகள் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளது. தேவையானால் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து வருகிறது. இந்த மோதல் நீடித்தால் எண்ணெய் விலை உயர்வு, கப்பல் போக்குவரத்து பாதிப்பு, உலக பொருளாதாரத்தில் தாக்கம், புதிய பிராந்திய மோதல்கள் ஏற்படலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள இந்த பதற்றமான சூழ்நிலை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையேயான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி. 2026 FIFA உலகக்கிண்ண கால்பந்து தொடரின் அரையிறுதியில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்த வெற்றியால் உலகம் முழுவதும் உள்ள அர்ஜென்டினா ரசிகர்கள் உற்சாகத்தில் உள்ளனர். இறுதிப் போட்டி குறித்து எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. அடுத்ததாக வானிலை அறிக்கை. இலங்கையின் பல பகுதிகளில் இன்று மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மேல் மாகாணம், சப்ரகமுவ, மத்திய மாகாணம் மற்றும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும். மலைப்பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடல் பகுதிகளில் பயணம் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் டெங்கு பாதிப்பு 71,000 கடந்தது. சுகாதாரத்துறை அவசர எச்சரிக்கை. 881 கிராமிய பாலங்கள் அமைக்கும் தேசிய அபிவிருத்தி திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு, சுற்றுலாத்துறை மீட்சிக்கு நல்ல அறிகுறி. யாழ்ப்பாண தீவுகளை பசுமை எரிசக்தி தீவுகளாக மாற்றும் திட்டத்தை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை. மத்திய கிழக்கில் பதற்றம் நீடிப்பு, நிலைமையை உலக நாடுகள் தொடர்ந்தும் கண்காணிப்பு. 2026 உலகக்கிண்ண கால்பந்து, அர்ஜென்டினா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி. இறுதியாக வானிலை அறிக்கை. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை முக்கிய செய்திகளுடன் சந்திப்போம். எமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய தயானி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். மேலும் இந்த செய்தி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கருத்து பகுதியில் பதிவிட்டு லைக், ஷேர் செய்து ஆதரவு தாருங்கள். மீண்டும் நாளை முக்கிய செய்திகளுடன் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.